நடிகார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பொருட்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் சுவனத்திற்கு உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே. அந்த இரண்டு பொருட்கள் என்ன, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதிலிருந்து நாம் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அழகான செய்தியை ஹதீஸின் வழியாக பாடங்கள், படிப்பினைகளாக, ஒழுக்கங்களாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 6474வது ஹதீஸாக செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யதுமனு லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. எவர் ஒருவர் தன் இரு தாடைகளுக்கு இடையில் உள்ள நாவையும் மேலும் தன் இரு கால்களுக்கு இடையில் உள்ள மறைவிடத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி எவர் எனக்கு உத்தரவாதம் கொடுப்பாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுமனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா நான் உத்தரவாதம் தர்றேன்னு சொல்லுவோமா இல்லையா? இதுக்கு நான் பொறுப்பு, இவருக்கு நான் பொறுப்பு, என்ன நம்புங்க, இவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் கேட்குறாங்க, மை எதுமனுலி, எனக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கின்றீர்களோ, அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இரு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மறைவிடத்தையும் பாதுகாப்பாக நான் வைத்துக்கொள்வேன் என்று உத்தரவாதம் தரக்கூடியவர்களுக்கு அதுமனு லஹுல் ஜன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவருக்கு சுவனம் கிடைப்பதற்காக வேண்டி, பெறுவதற்காக வேண்டி நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அழகான செய்தி. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, மனிதர்கள் அதிகமாக முகம் குப்பர நரகத்திலே போடப்படுவார்கள். அதில் அதிகமானவர்கள் தன்னுடைய நாவால் சம்பாதித்த தீமைகளுக்காக வேண்டி அவர்கள் போடப்படுவார்கள் என்று ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. இப்போ நாவால் சேகரிக்கக்கூடிய அந்த பாவங்கள் மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது இன்னொரு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் கண் விழிக்கின்ற பொழுது நாவை பார்த்து நம் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பாதுகாப்பு தேடுகிறது. நாவே, நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இன்று இருப்போம். நீ தவறுதலாக உன்னுடைய வார்த்தைகளை நீ பயன்படுத்திவிட்டால் பாதிக்கப்படுவது என்னமோ நாங்கள் தான். நீ பேசிவிட்டு உள்ளே சென்று விடுவாய். பேச்சை வாங்கியவர்கள் என் கையை உடைப்பார்கள். நீ பேசிவிட்டு உள்ளே சென்று விடுவாய். அந்த பேச்சை கேட்டவர்கள் என் காலை உடைப்பார்கள். நீ பேசிவிட்டு உள்ளே சென்று விடுவாய். பேச்சை கேட்டவர்கள் என்னுடைய கண்ணையும் காதையும் வாயையும் உடைப்பார்கள் என்பதாக நம் உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே அதிகாலையிலே நாவிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்க, பார்த்து பேசிக்க, ஏனோ தானோ பேசிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது என்னமோ நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லுவாங்க, மனிதனுடைய ஈமான் மற்றும் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான உறுப்புகளில் நாவும் ஒன்று என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, அந்த நாவின் மூலியமாக நாம் பேசக்கூடிய, அல்லாஹ் பாதுகாத்தால் புரிய வேண்டும், பொய்யாக இருக்கட்டும், புறம்பாக இருக்கட்டும், கோளாக இருக்கட்டும், அவதூறாக இருக்கட்டும், இது போன்ற பாவங்கள் அனைத்துமே நாவின் மூலியமாகத்தான் அது வெளியாகிறது என்பதையும் ஹதீஸ் மூலியமாக நம்ம பார்க்க முடிகிறது. நாவை பாதுகாப்பதும் இந்த ஹதீஸில் அடுத்து வரக்கூடிய கர்ப்பை பாதுகாப்பதும், அதாவது தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாப்பதும் சொர்க்கத்திற்கு அந்த இரண்டுமே இருக்கிறது. அந்த ரெண்டை நம்ம சரியாக பாதுகாத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சுவனத்தை நமக்கு கொடுப்பான் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல ஒரு முஃமின்
பேசுவதற்கு முன்னால் ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பேச வேண்டும், கவனித்து பேச வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும். எதை பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பேசணுமே தவிர ஏனோ தானோ என்பதாக வார்த்தைகளை அள்ளி கொட்டிவிடக்கூடாது என்பதையெல்லாம் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருது. ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய நாவை கையிலே பிடித்து வெளியிலே இழுத்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் நாயகம் என்ன செய்கிறாங்க, தன் நாவை பிடிச்சு வெளியில இழுத்துக்கிட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வழியாக சென்றவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்பார்கள், ஏன் இப்படி பண்றீங்க? நாக்கை பிடிச்சி ஏன் தேவையில்லாமல் பிடிச்சி இழுத்து வெளியில பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த நாவுதான் என்னை பல ஆபத்துக்களில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாவு இருக்கு, இந்த நாவின் மூலியமாக பல ஆபத்துக்களை நான் சந்திக்க இருக்கின்றேன். ஆகையால் அனுதினமும் இந்த நாவை பிடித்து இழுத்து அதற்கு நான் பாடம் புகட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்களாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப நாக்கு என்பது மிக மிக ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் என்பதாக நம் மார்க்கம் சொல்லுது. ஆயுதம் என்பது கத்தி அல்ல, துப்பாக்கிகள் அல்ல, மிஷின் கன்கள் அல்ல, நாக்கு தான் மிகப்பெரிய ஆயுதம். அதே போன்று தன்னுடைய மறைவிடம் மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குண்டான ஒரு அடையாளமாகவும் அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய 2 செய்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒன்று நாவு, 2 மனிதனுடைய மறைவிடங்கள். இந்த 2ஐயும் பேணி பாதுகாத்து கொண்டால் அந்த மறைவிடம் என்ற விஷயத்துல தவறான பாதைகளுக்கு செல்லுதல் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த தவறான பாதைகளை செல்வதற்குண்டான காரணங்களை செய்வது ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரி காரணங்கள் ஆபாச படங்களை பார்ப்பது, ஆபாச புகைப்படங்களை பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, ஆபாச பார்வையில அந்த தவறான பார்வையை பார்ப்பது, இப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தவறுக்குண்டான காரியங்களாக அது அமைந்துவிடும். அதுதான் அல்லாஹ் திருமறையில் சொல்றான், நீங்க நடந்து சென்றால் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குல்லில் முஃமினீன வல் முஃமினாத்தி யஹ்துல்ன மின் அப்சாரிஹிம் திருமறையில் அல்லாஹ் சொல்றான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வைகளை கீழே தாழ்த்தி கொண்டு நீங்கள் செல்லுங்கள். ஏனென்றால் பார்வைதான் பாவத்தினுடைய முதல் அச்சாணியாக ஆரம்பமாக ஷைத்தான் உள்ளே நுழைந்து உங்களை பாவம் செய்ய வைத்து விடுவான். ஆகையால் அதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை திருமறையில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆக கண்ணியமான பெருமக்களே, எந்த 2 விஷயத்திற்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டால் நான் சுவனத்தை தருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட நாவிலிருந்தும் மனிதர்களுடைய மறைவிடத்திலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய நாவுகளாக, குர்ஆன் திக்ருகள் ஓதக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக.